ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்டியை முடிக்க போகிறோம் கைஸ். ஆமாம், இன்றைக்கி நம்ம மிஸ்டி ஜிம்மை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்குள்ள டீம் ராக்கெட்டோட தொல்லை நிறைய அதிகமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இவங்ககிட்டலாம் பேசுவோம். சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இது தேர்டு பார்ட். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். தேர்டு பார்ட்டாக உட்பட்டு எனக்கே தெரியல கைஸ். சரி வாங்க நம்ம இப்போ எங்கே போகணும்னா கைஸ், வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே வேணுன்னா கமெண்டில் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் கைஸ் தொடர்ந்து போடுவோம். நீங்கள் லைக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து போடுவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ கேரி வந்திருக்காரு அங்கனக்குள்ளே. அதனால் அவரை பீட் பண்ண போகிறேன் கேரியை. பிஜி ஆடோ ஃபஸ்ட்டு பிஜி ஆடோவுக்கு எப்போயுமே பிக்காச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக முடியும்னு போச்சு. நான் தப்பு பண்ணதுனால இதாகிடுச்சு. ஆனால் பிகாச்சு வந்து நல்லா பிஜியோடவுக்கு நல்லா அடிக்கலாம். ஆமாம், சரி வாங்க முடிஞ்சிச்சு. பிஜியோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்குடில் யூஸ் பண்ணுறது, மெட்டல் இருப்பாங்க. போச்சு கைஸ், சூப்பர் எஃபெக்டிவ் வேறு. ஸ்க்ரிச் கொடு. போச்சு கைஸ், சாவு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்மோக் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு கைஸ். ஸ்மோக் ஸ்க்ரீன்னால அட்டாக் மிஸ் ஆகும். சரி, அது விட்டுட்டு சாப்பிடுதே இல்லை. இப்போ நம்ம ஸ்பேரோ எடுப்போம். ஃபியூரி அட்டாக் கைஸ். ஃபியூரி தான் 4 வாட்டி அட்டாக் பண்ணியிருக்கு. சரி வாங்க, ஃபியூரி பண்ணியாச்சு. பேக்கில் போய் போர்ஷன் போடலாமா? போர்ஷன் போடணும் கைஸ். ஆமாம் கைஸ், போர்ஷன் இருக்கா? ஐயோ போர்ஷன் வாங்க கைஸ். ஏன்டா போர்ஷன் வாங்காமல் வந்தேன்? ஐயோ மறந்துட்டேன் கைஸ். இப்போ ஆப்ரா யூஸ் பண்ணுவேன், அது வேஸ்ட்டு கைஸ். ஒரு அட்டாக் சாரி கைஸ், ஒரு ஃபோனில் இருந்துச்சு, தள்ளிவிட்டேன். சரி வாங்க, ஆப்ரா வந்துட்டு ஒரு அட்டாக்கும் இல்லை கைஸ். ஏன்னா அது எவால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு பயங்கரமான மூவ்ஸ்லாம் வரும். அது பயங்கரமான போக்கிமான்னா. சரி வாங்க முடிச்சாச்சு இருங்க. இப்போ ராட்டிகேட்டா அப்போ முடிச்சாச்சு கைஸ். கேரியா முடிச்சாச்சு. கேரி காஸ் வி ஃபினிஷ் கைஸ். ஆயிடுச்சு கைஸ். ரைனா மாறிடுச்சு. சரி வாங்க போவோம். 17வது லெவலில் தான் நம்மளுக்கு மாறுது கைஸ். ஏதோ கொடுக்குறாரு கைஸ், என்னன்னு தெரில. இது போய் பார்ப்போம். பேக்கில் போய் பார்க்கலாம். என்ன போட்டு எங்கடா போச்சு? ஃபேம் செக்கிங்கா என்ன ஏதோ போட்டிருக்கு. யார்கிட்டலாம் பேசணும்னு தெரில அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க பேசலாம் போல இருக்கு கைஸ். நம்ம போய் ஹீல் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம கைஸ் வெளியே போகலாம். அங்கே இப்போ நான் என்ன பண்ணேன்னா வீடியோவை கட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்குள்ளே எல்லா பேட்டிலையும் முடிச்சு கைஸ். நம்ம எல்லா பேட்டிலையும் முடிச்சாச்சு. ஐயோ இந்த பக்கம் வேணாம், இங்கே நிறைய பேட்டில் இருக்குது. ஐயோ ஒரு கூட பேட்டில் பண்ணல, முடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம ஆடிஷன்ற ஒரு போக்கிமான தான் ஒரு போக்கி பால் இருந்துச்சு கைஸ், அதை எடுக்க மறந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம என்ன ஒரு ஆடிஷன்ற ஒரு போக்கிமானை தான் நான் பிடிக்க போகிறேன் கைஸ். ஆடிஷன் வந்துச்சு கைஸ். இந்த போக்கிமானை எப்படியோ பிடிக்கணும் கைஸ். நல்ல போக்கிமான் கிராஸ் டைப்பில். நம்ம கிராஸ் டைப்பில் வேறு எதுவுமே இல்லை, அதனால் இதை தான் பிடிக்க போகிறோம். சரி வாங்க, அப்சர்வ் பண்ணுது கைஸ். நம்ம ஈவி பிடிப்போமா இல்லை இது லேப்ரிஸ் பிடிப்போமான்னு சொல்லுங்கள் கைஸ். ரெண்டுமே பிடிக்கலன்னா நாங்கள் என்ன, எனக்கு ரொம்ப குழம்பமாக இருக்குது. நான் லேப்ரிஸ் தான் பிடிக்கலான்னு இருக்கேங்க கைஸ். வெளியெல்லாம் வெறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இப்போயே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ். எப்போ சொல்ல வேண்டியவே இப்போ சொல்கிறேன். திரும்ப ஒரு அடுத்த வாரம் ஹாப்பி தீபாவளி. சரி வாங்க நம்ம போய் ஹீல் பண்ணிட்டு வருவோம். ஹாப்பி தீபாவளி கைஸ். அடுத்த வாரம் கைஸ், அடுத்த வாரம் தான் ஜாலியாக இருப்பீங்க. ஸ்கூலு இங்கே ஒரு இது இருக்குது, TM45 கைஸ். இங்கே இருக்க எல்லாரையும் முடிச்சுட்டு கூப்பிட்றோம் கைஸ். எல்லாத்தையும் முடிச்சு வச்சு அங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து டிக்கெட் தருவா. அது என்ன டிக்கெட்டு? எஸ்எஸ்னு ஒரு டிக்கெட் தருவோம். என்ன கைஸ் போக்கிமான் இருக்குது. இவன் வந்து ஏதோ மிஷின் பண்ணி போக்கிமானா மாதிரி போக்கிமானா மாதிரி இருப்பார் இவர். அந்த வந்து என்னை காப்பாற்றுக்கு நன்றி, இந்தாங்க எஸ்எஸ் டிக்கெட்டு. இது ஒரு போட்டோட டிக்கெட்டு. இதை வச்சு இதுக்குள்ளே போனால் ஒரு என்ன கட்டுன்ற ஒரு மூவ் கிடைக்கும். ஐயோ இது வேறு. அந்த போக்கிபால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில கைஸ். அப்புறமே கட்டு மூவ் வேணும் கைஸ் அதுக்கு. சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம போய் ஹீல் பண்ணிட்டு மிஸ்டியை பிடிக்க போகிறோம். எங்கே போச்சு? நம்ம இப்போ ஒரு போக்கிமான் எவால்வ் பண்ண போகிறோம். ஆனால் நீடோ கிங்காக மாற்ற போகிறோம். மாற்றியாச்சு கைஸ். இதுக்கு 3 ஸ்டோன் இருந்தால் மட்டும்தான் கைஸ் இதை மாற்ற முடியும். நீங்கள் எந்த லெவல் போனாலும் அது அப்படியே தான் இருக்கும். 3 ஸ்டோன்ற ஒரு மூவ் வேணும். என்ன ஸ்டோன் கிடைக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். சரி வாங்க ஒரு சேவை போட்டுருவோம். ஹீல் பண்ணிட்டு இப்போ நம்ம மிஸ்டியை தான் கைஸ் முடிக்க போகிறோம். ஜாலி. இப்போ காய்ச்சோ பார்த்தீங்களா கைஸ், குதிச்சுட்டு இருக்கு. சரி முடிச்சிடுவோம். சரி வாங்க முடிச்சிச்சு. ஹீல் பண்ணிட்டு வந்துடுவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு மிஸ்டி தான் எப்படியோ முடிக்கணும், கொஞ்சம் கஷ்டம். மிஸ்டி ஹீல் பண்ணிக்குவோம். நீடோ கிங் வேறு இருக்குது.
புது போக்கிமானு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஆமாங்க கைஸ், மிஸ்டி வாங்க கைஸ் முடிப்போம். வாங்க வந்து ஆடிஷ் வச்சு முடிச்சிடலாம் கைஸ். ஆடிஷ் எடுப்போம். ஆடிஷ் அதான் இது அப்சர்வ் போச்சு கைஸ். அது வாட்டர் பெல்ஸ் யூஸ் பண்ணு சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ் ஆடிஷ். அதனால தான் ஆடிஷை பிடிச்சதே. இருங்க அதுக்கு ஸ்வீட் சென்ட் இது என்ன மூணே தெரில கைஸ். ஸ்வீட் சென்ட் சாப்பிட அது என்னன்னே தெரில, விடுங்க. சரி நம்ம பேரலைஸ் பண்ணியாச்சு அதை. அப்சர்வ் என்ன கேம் போடலான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. ஆமாம் கைஸ் இருங்க. ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வாட்டர் பெல்ஸ் யூஸ் பண்ணி கைஸ் ஹெல்த் போட்டாங்க கைஸ். ஆமாம் அதுக்கு ஏதோ ஒரு மூவ் இருக்குது, அது ஹெல்த் ஏற்றிக்குது. அப்போ முடிக்கலாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். போச்சு வெடியே இப்பயே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், சாரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்சர்வ் பண்ணு கைஸ். மிஸ்டி சூப்பர் போர்ஷன் யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னவானே யூஸ் பண்ணிட்டாங்க. லைக் பண்ணிட்டு தொடர்ந்து முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டாங்க. சரி வாங்க இப்படியே முடிச்சிரு ப்ளீஸ் ஆர்டன் யூஸ் பண்ணுது. அப்சர்வ் முடிச்சிருக்கு. அப்போடா ஆடிஷ் தேங்க்ஸ் ஆடிஷ். ஸ்லீப் பவுடர்னு ஒரு மூவ் கற்றுக்குது. அது நான் ஸ்வீட் சென்ட்டுக்கு பதிலாக என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அது வேஸ்ட்டு தான் ஸ்வீட் சென்ட்டு. சரி வச்சுக்கோங்க. என்ன மூணே தெரில கைஸ் அது எதுக்கு இருக்குன்னு. சரி வாங்க ஸ்லீப் பவுடர் கொடுத்துருவோம். பொத்துஞ்சிச்சு கைஸ். நம்ம வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் கைஸ். பிகாச்சு என்ன சூப்பர் எஃபெக்டிவ் தண்டர் ஷாக்கு. ஐயோ அப்போ இன்னும் தூங்கிட்டு தான் கைஸ் இருக்குது. இன்னும் ஒரு போச்சு எந்திரிச்சிருச்சு. பிகாச்சு தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. நம்ம போய் இவன் அதை வேறு லெவலப் பண்ணணும். ஸ்லீப் சென்ட் போட்டாச்சு. ஆமாம் தூங்கிடுச்சு. அப்போ அப்சர்வ் இன்னும் ஒரு அடியா 2 அடியா இப்போ தூங்கிடுச்சு. ஆடிஷன்னால தான் நம்ம இப்போ மிஸ்டியவே முடிக்க முடிஞ்சுச்சு. எப்படியே ஜிம் பேட்டில் வந்துச்சு. வாட்டர் பெல்ஸ்னு ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க. சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.